أشهد أن لا إله إلا الله أشهد أن لا الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் இந்த வருட ரமலான் மாதத்தினை அடைந்து 14 நோன்புகளை நிறைவு செய்து 15ஆம் நாளின் இரவு தொழுகையினை தொடர்ந்து அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த 4 தினங்களாக இஸ்லாமும் இளைஞர்களும் என்கிற தலைப்பின் கீழ் இளம் சஹாபாக்களுடைய வாழ்விலிருந்து நாம் சில பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று வருகிறோம். அந்த வரிசையில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி வாழ்விலிருந்தும் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்விலிருந்தும் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்விலிருந்தும் சில பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களின் வரிசையாக இன்றைய தினம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற இளம் சஹாபியின் வாழ்விலிருந்து நமக்கு அவசியப்படுகிற சில பாடங்களையும் படிப்பினைகளையும் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த மட்டிலே மிக குறைந்த வயதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து கொண்ட ஒரு சஹாபி என்று நாம் சொல்லலாம். எப்படி இங்கே பள்ளிக்கூடம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய சில மாணவர்களை நம்மளால் பார்க்க முடிகிறதோ, 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு என்று ஒரு 9 வயது 10 வயதை ஒட்டிய சில மாணவர்களை பார்க்க முடிகிறதோ, இந்த ஒரு வயதில் தான் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேருகிறார்கள். அதை குறித்து அனஸில் அவர்கள் சொல்கிற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இணைந்த பொழுது என்னுடைய வயது 10, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த பொழுது என்னுடைய வயது 20. ஆக இப்படியாக ஒரு 10 வருட காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, குறிப்பாக அவருடைய அந்த டீன் ஏஜ் என்று சொல்லுவோம்ல, அந்த மாணவ பருவத்தை, இளமை பருவத்தினுடைய அந்த ஆரம்ப பருவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழலிலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, கழித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு வரலாற்றிலே இன்னொரு பெயர் உண்டு. என்ன பெயர் அப்படின்னா, ஹாதிமுர் ரசூல் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. ஹாதிமுர் ரசூல், நபியின் பணியாளர், ரசூலின் சேவகர் என்கிற ஒரு பெயரும் உண்டு. ஹாதிம்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹாதிம்ன்ற பேரில் செருப்பு கடை கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹாதிம்னா பணியாளர், ஹாதிம்னா சர்வெண்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணியாளர், சர்வெண்ட் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. இவங்க சொல்லுவாங்க, என்னுடைய இயற்பெயரை கொண்டு நான் அழைக்கப்படுவதை காட்டிலும் என்னை ஒருவர் ஹாதிமுர் ரசூல் என்று அழைத்தால் உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என அனஸ் என்று ஒருவர் அழைப்பதை காட்டிலும் ஹாதிமுர் ரசூல் என்று ஒருவர் அழைப்பார் என்றால் உண்மையிலே என்னுடைய மனது குதூகலிக்கும் என்று என்ன செய்கிறாங்க, அனஸில் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. இவங்க எப்படி ஹாதிமுர் ரசூலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளராக மாறினாங்க என்பதை குறித்து சுருக்கமாக நாம் பார்ப்பதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை வந்து அடைந்ததற்கு பிறகு அந்த அன்சாரிகள் தங்களால் எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் ஒத்துழைப்புகளை வழங்க முடியுமோ, தங்களுடைய உதவிகளை செய்ய முடியுமோ, தங்களுடைய ஆதரவுகளை பங்களிப்பும் செய்ய முடியுமோ,
அப்படியான எல்லா ரீதியிலும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் தங்களுடைய உதவிகளையும் ஒத்துழைப்புகளும் செய்தார்கள். இதை அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் பார்க்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹுடைய தாயாரை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவங்க நீங்க அனஸ் கிடையாது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற அனஸ் ரலியல்லாஹுடைய தாயாரை நீக்கிவிட்டோம் என்றால் அனஸ் ரலியல்லாஹு நத்திங் என்பதை போன்றுதான். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த அளவிற்கு நாம் அவருடைய வரலாற்றை குறித்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு இளம் வயதிலேயே ஒரு பெரும் சிறப்புக்குரிய ஒரு சஹாபியாக மாறி இருக்கிறார் என்றால் அவர்களின் தாயின் வழிகாட்டுதல் இல்லாமல் என்ன செஞ்சிருக்க முடியாது, அவங்க சிறப்பை அடைந்திருக்க முடியாது. அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. அல்லாஹ்வின் தூதவர்களே, இந்த மதீனாவிலே இந்த அன்சாரிகளிலே எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் அவர்களால் இயன்றதை உங்களுக்கும் உங்களுடைய தோழர்களுக்கும் பண்ணாமல் இல்லை. ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடிய அளவிற்கு என்னிடத்துல எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு எதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பண்ணியிருக்கும் பொழுது நான் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் ஏதோ ஒன்று அவங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிற பொழுது நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான பங்களிப்புமே செய்யலையே அப்படின்றது எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய மகன் உனைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது உமைர் ரலியல்லாஹுடைய சிறு வயது பிரயாத்தில் அவங்களுடைய பேர் என்ன கேட்டால் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் பெரும் ஹலீஃபாவாக ஆகி பெரும் அதிகாரம் மிக்கவராக இருக்கிற பொழுது அவருடைய உமர் ரலியல்லாஹுடைய தந்தையின் வயது மிக்க ஒரு பெரியவர் என்ன செய்வார், சந்தித்து சொல்லுவார். அதாவது ரொம்ப பார்வை குறைவாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு தான் அப்படின்றத செஞ்சுப்பார். அவர் தெரிஞ்சுப்பார். தெரிஞ்ச பிறகு உமராப்பா அப்படின்னு கேட்பார். அவர் யார், ஹலீஃபா. ஆனால் பார்த்தவர் யார், உமரை இப்போது ஹலீஃபாவாக பார்த்தவர் அல்ல. அவர் சின்ன வயசில் மக்காவுடைய தெருக்களை சுற்றி திரிந்து சின்ன பிள்ளைங்களோடு விளையாடிக்கிட்டு இருப்பார்ல, அப்போ இருந்து பார்த்தவர். அப்போ சொல்லுவார், உமரே இப்போ நீங்கள் அமீருல் முஃமினீன், நீங்கள் மிகப்பெரிய ஹலீஃபா. ஆனால் நான் உங்களை எப்படி பார்த்தோம் தெரியுமா, மக்காவுடைய வீதியில் என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க, நீங்கள் ஓடி திரிஞ்சு விளையாடிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ தான் உங்களை எல்லாத்தையும் அமீருல் முஃமினீன், ஹலீஃபா, உமர் என்றெல்லாம் கூப்பிடுறாங்க. நீங்கள் அந்த சிறு பிராயத்தில் உங்களை எல்லாம் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க, உமைர்னு கூப்பிடுவாங்க. உமைர் அப்படின்னா குட்டி உமர்னு அர்த்தம். உமைர்னு அர்த்தம் குட்டி உமர் அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் உங்களை கூப்பிடுவாங்க. அதற்கு பிறகு நீங்கள் வளர தான் உமைர் என்பது உமர் ஆனது. அப்போ அது போன்ற அனஸ் ரலியல்லாஹு அவளை சின்ன வயசில் எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க, உனைஸ், சின்ன அனசு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவருடைய தாயார் உம்மு சுலைம் சொல்கிறாங்க, என்னுடைய மகன் உனைஸ் இருக்கிறான், இவனை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் உங்களுக்கான பணிவிடைகள் செய்வதற்காக என்ன செஞ்சிடறேன், நான் அவரை உங்களிடத்தில் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். அவரை உங்களுக்கு உண்டான தேவைகளுக்கு என்ன செஞ்சுக்கிடுங்க, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க என்ன செய்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் தன்னுடைய மகனை அவர்களாகவே மெனக்கெட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, சேர்த்து விட்டார்கள். ஆக இப்படியாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்தது என்பது அவங்களுடைய தாயின் மூலமாக என்பதை என்ன செஞ்சணும், நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படியாக ஒரு 10 வயதில் என்ன செய்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து அனஸ் ரலியல்லாஹு சேர்ந்து கொள்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய 20வது வயது வரை ஒரு 10 வருட காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடவே தொடர்ந்து என்ன செய்கிறாரு, அனஸ் ரலியல்லாஹு வந்து வாழ்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் பணிவிடைகள் தேவைப்படுமோ அப்போதெல்லாம் பணிவிடைகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார். அதை குறித்து அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க, நான் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறேன். ஒரு முறை கூட அனஸை நீ ஏன் இப்படி செஞ்ச என்று என்னை கேட்டதில்லை, அனஸை நீ ஏன் இதை செய்யலை என்றும் என்னை கேட்டதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஒரு கடுகடுப்பை கூட நான் பார்த்ததில்லை, என்ன செய்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மையான அந்த குணங்களை அருகிலிருந்து பார்த்தவர் யார், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். சரிங்களா, சரி. மேலும் அனஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது செய்வாங்க அப்படின்னா வருவாங்க. சரிங்களா, அப்போ ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர்களே, என்னுடைய மகன் உங்களுக்கு எப்படி இருக்கிறான், பணியாளராக இருக்கிறான், பணிவிடை செய்யக்கூடாக இருக்கிறான்.
அவன் உங்களுக்கு பணிவிடை செய்வது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. அவனும் கூட இந்த பணிவிடை செய்வதன் மூலமாக உலகம் சார்ந்து நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல, உலகம் சார்ந்து நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. என் பிள்ளையுடைய நல்வாழ்க்கைக்காக என்ன பண்ணுங்க, துவா செய்யுங்க. ஒரு தாய்க்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? ஒரு தாய்க்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? அவர் வயதை ஒட்டியவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏதாவது அவங்களுடைய வருங்காலத்திற்காக ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் இந்த தாய் தன்னோட மகன் என்ன பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க. அப்போ அந்த தாயுடைய மனசில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தன்னுடைய பிள்ளை இருந்தால் வளர்ந்தால் நல்ல ஸ்தானத்தில் வருவான் என்பது அவங்களுக்கு தெரியும். அப்போது அதை கருத்தில் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போயிட்டு அவங்க தாயார் சொல்கிறாங்க, என்னுடைய மகனுக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அனஸ்லாவுக்கு துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, இறைவா இந்த அனஸினுடைய செல்வத்தையும் சந்ததிகளையும் நீ அதிகப்படுத்துவாயாக, அனஸின் செல்வத்தையும் சந்ததியையும் நீ அதிகப்படுத்துவாயாக என்ன பண்ணாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அந்த துவா அனஸுல்லாவுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது என்று அனஸ்ல அவங்களே சொல்கிற போல சொல்லுவாங்க, எல்லாருடைய தோட்டமும் வருடத்திற்கு ஒரு முறைதான் விளைச்சலை கொடுக்கும் என்றால் அவர்களின் தோட்டம் மாத்திரம் வருடத்திற்கு 2 முறை விளைச்சலை கொடுக்கும். சீசன் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கனிக்கும் ஒரு விதமான வருடத்துக்கு ஒரு சீசன் வரும், அந்த சீசனில் அது காய்க்கும், அப்படிதானே? வருஷத்துக்கு எந்த கனியாக இருந்தாலும் ஒரு சீசன் வரும், அந்த சீசனில் அது என்ன செய்யணும், காய்ச்சி கொட்டி கொடுத்துரும். ஆக இப்படியாக எல்லாத்துக்கும் எல்லாருடைய தோட்டமும் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யும், விளைச்சலை கொடுக்கும், விளைச்சலை தள்ளும், காட்சி தள்ளும். ஆனால் என்னுடைய தோட்டம் மாத்திரம் இப்படி வருஷத்துக்கு 2 முறை என்ன செய்யும், எனக்கு விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்போ அதன் மூலமாக அனஸ்லா அவர்கள் பெரும் செல்வந்தராக செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. மேலும் சொல்றாங்க, கிட்டத்தட்ட அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த மட்டிலே அவங்க வந்து சஹாபாக்களிலேயே இறுதியாக இறந்தவர் அவர்தான். சஹாபாக்களிலேயே இறுதியாக கடைசி சஹாபி ஒருத்தர் இறந்திருப்பார்ல, அது யாரு? அனஸ்லா தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவின் வெளிப்பாடாக அவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, இவ்வளவு ஒரு ஆயுளை பெற்றவராக வாழ்ந்திருக்கிறார். வரலாற்றிலே அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் 100க்கு நெருக்கமாக இறந்தார் அல்லது 102 103 இறந்தார் என்று தான் என்ன பண்றாங்க சொல்றாங்க. யாருமே என்ன செய்யல அப்படின்னா, அவர் ஒரு 90 இறந்துட்டாரு 80 இறந்துட்டார்லாம் இல்லை, 100க்கு நெருக்கமாக என்ன செஞ்சார், இறந்தார். கிட்டத்தட்ட ஒரு 100 வருட ஒரு ஆயுளை பெற்றவராக என்ன செஞ்சாரு, அனஸ்லா வாழ்ந்தார். ஏன் ரசூலுல்லாஹி என்ன துவா சொன்னாங்க, இறைவா இவருக்கு சந்ததிகளை அதிகப்படுத்தி கொடு, அவர் இறக்கக்கூடிய தருவாயில் அவருடைய பிள்ளைகள் அவர்களின் பிள்ளைகள் என்று மாத்திரம் அவர் என்ன 100 சந்ததிகளை கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 100 சந்ததிகள் செஞ்சிருந்தார், பெற்றிருந்தார். அப்போ பிள்ளைகள் ரீதியாக சந்ததிகள் ரீதியாகவும் ஒரு நிரப்பமான சந்ததிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்திருந்தான், பொருளாதார ரீதியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு செஞ்சிருந்தான், அவருக்கு நிரப்பமான ஒரு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தான். இதிலிருந்து தாய்மார்கள் படிப்பினை பெறணும், தந்தைமார்கள் படிப்பினை பெறணும். என் பிள்ளையை மார்க்கத்தை விட்டுட்டா என் பிள்ளை என்னத்தை பிற்காலத்தில் சம்பாதிக்கக்கூடியவனாக வந்துடுவான், அவனுடைய வாழ்க்கையில் அப்படி வந்து என்ன அவன் வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை அவனால் வாழ்ந்து விட முடியும், வேறு வேறு துறையை நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படின்னா தான் அவனுடைய வாழ்க்கை நல்ல மாதிரியாக இருக்கும் என்று என்ன செய்கிறாங்க, பல பேர் நினைக்கிறாங்க, பல பேர் நினைக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இரண்டும் சார்ந்த மாதிரி படிப்பு கிடைக்கக்கூடிய ரீதியில் தான் இப்ஸுக்கும் தங்களுடைய பிள்ளைகள் அனுப்பக்கூடியதாக இருக்கிறாங்க, ஆலிம் கோர்ஸும் தங்களுடைய பிள்ளைகள் அனுப்பக்கூடியதாக இருக்கிறாங்க. ஆலிம் படிக்க வைக்க நான் தயார், இப்ஸு படிக்க வைக்க தயார், ஆனால் உலக படிப்பை நாங்கள் இழப்பதற்கு தயார் இல்லை. அது ஒரு நிர்பந்தம் கூட என்று சொல்லலாம். ஏன்னா நாளை பின்ன ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா கூட அவனை இதை தான் முடிச்சிருக்கணும், நாளை பின்ன என்னென்ன வரும்னு சொல்ல முடியாது. இப்போ மினிமம் 10th வச்சிருக்கிறான், அடுத்து +2 ஆக்குவான் அல்லது வேறு ஏதாவது ஆக்குவான். அப்போ உலகம் சார்ந்த இந்த டிகிரியும் அவசியப்பட்டு விட்டது என்பது ஒரு உண்மையாக இருந்த போதிலும் பெரும்பான்மையான பெற்றோருடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்னா, உலக படிப்பில் தன்னுடைய மகன் என்ன செஞ்சிடணும், படித்து வந்துடணும். வெறுமனே மார்க்க படிப்பு வச்சு என்ன பண்ணிடுவான், வெறுமனே மார்க்க படிப்பை வச்சு என்ன பண்ணிடுவான்னு என்ன செய்யலாம் பல பேர் நினைக்கிறாங்க. இந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவங்களுடைய தாயார் வெறுமனே கொடுத்தது என்னத்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு இருந்து பணிவிடை செய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவரோடு இருந்து மார்க்கத்தை கற்றுக்க என்று தான் என்ன செஞ்சாங்க, அவருடைய தாயார் விட்டாங்க. அந்த சமகாலத்தில் எவருடைய பிள்ளையும் பெறாத சந்ததிகளையும் எவருடைய பிள்ளையும் பெறாத பொருளாதாரத்தையும் அனஸ்ல பெற்றாங்களா இல்லையா? இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடியது. தீனுக்காக நாம் நம்ம பிள்ளைகளை விட்டோம்னா அல்லாஹ் கைவிட்டுருவான் அவங்கள. இது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு மனநிலையை ஷைத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கான் பாருங்க.
தீனுக்காக என் பிள்ளை விட்டா என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமாக போயிடும், அல்லது என் பிள்ளையோட வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது அப்படின்ற ஒரு மனநிலையை சைதான் செஞ்சிருக்கான், நம்ம ஏற்படுத்தியிருக்கான். மற்ற துறையில் விட்டால், மற்ற இடங்களில் விட்டால் என் பிள்ளை நல்லபடியாக வந்துடுவான். தீனுக்கு என் பிள்ளையை அர்ப்பணிச்சா, தீனுக்கு என் பிள்ளையை நான் விட்டோம் அப்படின்னா அவன் சரியான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டான் அப்படின்னு நினைக்கிறது சரியான நிலைப்பாடு கிடையாது. மார்க்கத்துக்காக நம்முடைய பிள்ளையை நம்ம அர்ப்பணிப்போம் என்றால் அவர்களுக்கு உண்டான அந்த வாழ்வை என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பேற்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் அனஸ் அவர்களை பொறுத்த மட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அவர் பணிவிடை செய்ததின் விளைவாக மாதம் உனக்கு தான் ஊதியம், உனக்கு டெய்லி பேட் ஆகுது, உனக்கு மந்த்லி சேலரி இது அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு என்ன செய்யலை, எதுவுமே கொடுக்கல. அப்படி ஏதாவது கொடுத்திருந்தாலுமே கூட அது அனஸ் அவர்கள் பிற்காலத்தில் பெற்ற இத்தனை பொருளாதாரத்துக்கு ஈடாக இருக்காது. இவ்வளோ பெரிய ஒரு குடும்ப பின்புலத்துக்கு அது ஈடாக இருக்காது. அப்படித்தானே ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு துவா, அல்லாஹ் மக்ஸிர் மாலஹு வ வலதஹு, இறைவா இவருடைய செல்வத்தை அதிகரிப்பாயாக, இவருடைய சந்ததியிலே அதிகரிப்பாயாக. கிட்டத்தட்ட 100 வருஷம் இந்த துனியாவில் வாழ்ந்துட்டாரு. சில பேருக்கு ஆயுஸ் அல்லாஹ் போட்டு விட்டுவான், கஷ்டப்படக்கூடியதாக ஆயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்தார். எல்லாரை காட்டிலும் 2 மடங்கு விளைச்சல், 2 மடங்கு பொருளாதாரம் வரக்கூடிய அளவிற்கு நல்ல செல்வந்தராக என்ன செஞ்சார், வாழ்ந்தார். அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான், பிள்ளை செல்வம் என்ன செஞ்சிருந்தான், கொடுத்திருந்தான் என்பதை என்ன செய்ய முடிகிறது, நம்மளால பார்க்க முடிகிறது. சரிங்களா? சரி, நாம் இந்த அனஸ் அவர்களை குறித்து பார்க்கும்போது அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து பார்த்தே ஆக வேண்டும் என்ன செஞ்சிருந்தேன், நான் சொல்லியிருந்தேன். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தெரிந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களா முன்வந்து என்ன பண்ண இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுடைய கணவனார் யாரு, மாலிக், அனஸ் பின் மாலிக் தானே, அனஸ் பின் மாலிக். உம்மு சுலைம் அவருடைய கணவனார் அப்போது என்ன செய்யல அப்படின்னா ஊரில் இல்லை, வெளியூர் போயிருந்தார். வெளியூர் அவர் போயிட்டு வரக்கூடிய அந்த கேப்பில் இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று ஒரு மூமினான பெண்ணாக மாறிட்டாங்க. அவர் வந்த உடனே இது தெரிஞ்சு போச்சு, இவங்க இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க அப்படின்றது. அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா உம்மு சுலைமோட சத்தம் போடுறாரு, என்ன நீ மதம் மாறிட்டியா, அப்படின்ட்டு. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மதம் மாறலை, நான் ஈமான் கொண்டவளாக ஆகியிருக்கிறேன், நான் மதம் மாறவில்லை, நான் ஈமான் கொண்டவளாக ஆகியிருக்கிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு அவன் எதை நம்பினால் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாளராக நான் மாறி இருக்கிறேன் என்ன செய்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. சரிங்களா? அதைத் தொடர்ந்து அம்மா சொல்கிறாங்க, நான் முஸ்லீமா மூமினாக மாறிட்டேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, குஃபுரில் ஷிர்கில் இருக்கிறீங்க. சரிங்களா? ஈமானும் குஃபுரும் ஒன்று சேராது, தௌஹீதும் ஷிர்க்கும் ஒன்று சேராது. நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் நாம் என்ன செய்ய முடியும், தொடர்ந்து வாழ முடியும். நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் நம்ம சேர்ந்து வாழ முடியும். நீ இஸ்லாத்துக்கு வராத பட்சத்திலே, நீ ஈமான் கொள்ளாத பட்சத்திலே நம்ம என்ன செய்ய முடியாது, சேர்ந்து தொடர்ந்து வாழ முடியாது அப்படின்ட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க அப்படிங்க, இந்த இஸ்லாத்துக்காக நீங்கள் வந்தால் சேர்ந்து வாழ்வோம், நீங்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்றால் உங்களை பிரிவதற்கும் நான் தயார், அப்படின்னு செய்கிறாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. எத்தனை பேர் இந்த துணிச்சல் வரும், எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வரும்? கணவன் தொழாதனாக இருப்பான், இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் அந்த கணவனை அனுசரித்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கணவன் ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு வரக்கூடியவனாக இருப்பான், அந்த பெண்கள் அந்த வருமானத்தை அனுசரித்து வாழத்தான் செய்வார்கள். காரணம் கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளை குட்டியில் பெற்றாச்சு, வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு செஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் ஆகிவிட்டதை, பிள்ளைகளை பெற்றுவிட்டதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்னதோ ஒரு கைதிகளாக அவங்க ஆகிவிட்டது மாதிரி, அதுலேருந்து வெளியவே வர முடியாதுன்ற மாதிரி. அந்த கணவன் அவன் தொழாதவனாக, அவன் ஒரு ஹராமியாக, அவன் பாவம் செய்வனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்ந்து காலத்தை தள்ளிடுவோம் என்பது போன்ற ஒரு மனநிலை பெண்களுக்கும் இருக்கிறது. அதே போன்று பெண்கள், மனைவியானவள் சரியான ஹிஜாபை பேணுவது கிடையாது, அந்நிய ஆண்களோடு சர்வசாதாரணமாக பேசுகிறா, ஒரு வெக்க உணர்வு அவர்கிட்ட கிடையாது, இஸ்லாத்தினுடைய நாணத்தை, இஸ்லாத்தினுடைய மரபுகளை, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை, இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை பேணாதலாக இருக்கிறாள் அப்படின்ட்டு ஒரு கணவனுக்கு தெரிஞ்சது பிறகும் கூட என்ன செய்ய முடியும், அது திருத்திக்கிற மாதிரி அவர் தெரியல. கேட்டால் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா, கேட்டால் ஆஃபீஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா, கேட்டால் என் மச்சான்னு சொல்கிறா, கேட்டால் என் சொந்தக்காரன்னு சொல்கிறா, பேசுகிறாங்க, மணிக்கணக்க பேசுகிறாங்க, கண்டிச்சு பார்த்துட்டேன், திருந்தலை, பேசிட்டு தான் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, புள்ள குட்டியில் பெற்றாச்சு, பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துதான். இந்த நிலை கிடையாது. நாம் யாருக்காக வாழ்ந்தாகணும், அல்லாஹ்க்காக வாழ்ந்தாகணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்தாகணும். சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற நம்ம தொடர்ந்து வாழ்வோம், இஸ்லாத்தை நீங்கள் ஏற்காத பட்சத்தில் உங்களோட என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து வாழ முடியாது. ஏன்னா இங்கே வாழ்க்கையை கொடுப்பது அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை என் கணவன் கையில் கிடையாது.
அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனைவி கையிலும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குதுன்ட்டு ஒருத்தர் உறுதியாக நம்பினால்தான் அவர் ஹலாலான வாழ்க்கையில் வாழ முடியும், ஹலாலான வாழ்க்கையில் தொடர முடியும். இல்லை நான் இவனை அண்டித்தான் வாழ்ந்தாக வேண்டியிருக்கிறது, அல்லது இவளை அண்டித்தான் நான் இருந்தாக வேண்டியிருக்கிறது என்று ஒருவரை அண்டித்தான் தன்னுடைய வாழ்க்கை என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் அவர்களை அண்டிய வாழும்படி விட்டு விட்டுரும், அவள் அண்டிய வாழும்படி விட்டு விட்டுவான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஷிர்க்கும் என்னது தௌஹீதும் ஒன்று சேராது, ஈமானும் குஃபுரும் ஒன்று சேராது. நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன், நீங்கள் முஸ்லீமானால் சேர்ந்து வாழும். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்காத பட்சத்திலே உங்களோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு செய்கிறாங்க. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கணவர் மாலிக் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை ஏற்றுக்கல. அப்போ அதை ஏற்றுக்கலை. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு பெண்ணின் பேச்சை கேட்பதே அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ணிய குறைவாக பார்ப்பாங்க. அதுவும் ஒரு பொண்டாட்டி பேச்சை கேட்டு இவன் மாறிட்டான் அப்படின்றதுலாம் அவங்க பெரிய என்ன செய்வாங்க அப்படின்னா கண்ணிய குறைவாக பார்ப்பாங்க. அதனால் அவங்க மாலிக் அவர் என்ன செய்யலை அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்கலை. அவர் என்ன ஆனார்? 2 கருத்து சொல்லப்படுது. ஒன்று, அவருக்கும் அவருடைய எதிரிக்கும் சண்டை ஏற்பட்டு அதில் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்படுது. இல்லை அவர் ஊரை விட்டு போயிட்டார் என்கிற செய்தி சொல்லப்படுது. அப்போ அடுத்த விஷயத்தை நான் பார்க்கணும். அவங்களுடைய கணவரார் மாலிக் அவர் விலகியதற்கு பிறகு, அவர் இறந்து போனதற்கு பிறகு இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்வதற்காக அடுத்து யார் முன்வரா அப்படின்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முன்வராங்க. யார் முன்வரா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த மட்டிலே மதீனாவிலே மிகப்பெரிய சிறப்புகளுக்குரியவர், மிகப்பெரிய சிறப்புகளுக்குரியவர். பனு நஜ்ஜார் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர், பெரும் பணக்காரர், அன்சாரில் சொல்லத்தக்க குறிப்பிட்ட சில தலைவர்கள் ஒருவர். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா உம்மு சுலைம் அவங்களிடத்தில் இது மாதிரி அவங்க கணவன் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க என்பதை தெரிந்து தான் திருமணம் செய்வதற்கு முன் வராங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க. உம்மு சுலைம் அவர்களும் இந்த அபூ தல்ஹா அவர்களும் பனு நஜ்ஜார் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவங்க. அப்போ அவர் என்ன செய்கிறார்? முன் வராரு. அப்பவும் உம்மு சுலைம் சொல்கிறாங்க, யாரை பார்த்து? அபூ தல்ஹா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, உங்களை போன்ற ஒரு ஆணை எந்த பெண்ணும் இழக்க நினைக்க மாட்டா. ஏன்னா கோத்திரத்திலும் மிகப்பெரிய ஒரு சிறந்த கோத்திரம், நிறைய செல்வாக்குடையவர், அதே மாதிரி நல்ல சொத்து செழிப்பும் உடையவர். இப்படிப்பட்ட உங்களை எந்த ஒரு பெண்ணும் என்ன செய்ய மாட்டா, விடமாட்டா, திருமணம் முடிக்க தான் நினைப்பா. ஆனால் நான் அதற்காக திருமணம் முடிக்கக்கூடியவள் கிடையாது. உலக பொருளாதாரத்தை நாடியோ செல்வாக்கை நாடியோ குலப்பெருமை நாடியோ கிடையாது. என்னுடைய நோக்கம் என்பது வேற. சரிங்களா? நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன்? உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதையே என்னுடைய மஹராம்னு ஆக்கி கொள்கிறேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதையே என்னுடைய மஹராம்னு ஆக்கி கொள்கிறேன் என்ன பண்ணுறாங்க? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க, அதுதான் அவருக்கு உரைச்சிச்சு. அபூ தல்ஹா இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா உம்மு சுலைம் அவங்க மேலே இருக்கிற அஃபெக்ஷனை வந்துட்டாங்க, அதை நினச்சிடக்கூடாது. ஏன்னா உம்மு சுலைமை விட்டால் வேறு எத்தனையோ பெண்கள், உம்மு சுலைம் அவளை விட்டுட்டா வேற எத்தனையோ பெண்கள். அடுத்து உம்மு சுலைம் அவங்க சொன்ன வார்த்தை தான் அபூ தல்ஹா அப்படி சிந்திக்க வச்சுச்சு. அவங்க சொன்னார், இவங்க பனு நஜ்ஜார் அப்படின்னு. நஜ்ஜார்னா அவங்களுக்கு தெரியும். நஜ்ஜார் அப்படின்னு என்னன்னா அதாவது இந்த மர வேலைகள் செய்பவர்கள். நஜ்ஜார் என்பவர்கள் யார் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க? மர வேலை செய்பவர்களுக்கு தச்சகர்கள், தச்சர். சரிங்களா? தச்சர் கோத்திரத்தில் அதாவது அவங்க சில அடிமைகளை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தச்சு வேலை செய்வாங்க, மர வேலைகளை செய்வாங்க. அப்போ அவங்க வேலை என்ன அப்படின்னா மரத்தை வெட்டி அதிலிருந்து சிலைகளை வடித்து அந்த சிலைகளை தெய்வங்களாக வச்சு பூஜிப்பது. எப்படி மக்காவில் கல்லை சிலையாக்கி வணங்கினார்களோ மதீனாவில் இவங்க என்ன பண்ணாங்க? மரத்தை சிலையாக்கி வணங்கினாங்க, மரக்கட்டைகளை சிலையாக்கி வணங்கினார்கள். அது நம்ம நிறைய பார்த்தோம். கல்லால் எப்படி சிலைகள் வடிவமைக்கப்பட்டு இணை தெய்வங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று மரச்சிலைகளும் உண்டு, அப்படி தானே? அப்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, அபூ தல்ஹாவே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களோட அடிமைகளை வச்சு மரத்துலேருந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா சிலைகளை உருவாக்கி அது என்ன செய்யிட்டு இருக்கீங்க? வணங்கிட்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு நெருப்பு பொறி ஏற்பட்டால் என்ன ஆயிரும்? அந்த சிலைகள் எல்லாம் அந்த தெய்வங்கள்லாம் சாம்பலாகிவிடும், அந்த சிலைகள் எல்லாம் சாம்பலாகிவிடும். அதைத்தான் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவங்க சொன்னாது அவங்களுக்கு உரைச்சிருச்சு. அவர் போய் யோசிக்கிறார், சிந்திக்கிறார், இவங்க சொன்ன வார்த்தை கரெக்டு தானே, வெறும் மரமாக இருக்கிறத நாம் வெட்டி அதை கட்டையாக்கி அதை செதுக்கி அது சிலையாக்கி பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு தெய்வ சக்தி வந்து விட்டது, இறைசக்தி வந்து விட்டதுன்னு செய்கிறோம், நாம் வணங்கிட்டு இருக்கிறோம். ஒரு தீப்பொறி ஏற்பட்டு அது எரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? அது சாம்பல் ஆயிரும். அப்படி என்ன செய்கிறார்? புரிஞ்சு இஸ்லாத் சம்பந்தமான தேடுதல் அவருக்கு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் எல்லாம் சந்தித்து இஸ்லாத்தை பற்றி புரிந்து என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தோடு என்ன செய்கிறாங்க? உம்மு சுலைம் சந்திக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தோடு என்ன செய்கிறாங்க? உம்மு சுலைமான் சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க அபூ தல்ஹாவை திருமணம் செய்வதற்கு சம்மதிக்கிறாங்க. 2 பேரும் திருமணம் நடக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்ததிலேயே சிறந்த மகர் என்பது உம்மு சுலைம் அவங்க பெற்ற மகர் தான்.
நாங்கள் பார்த்ததிலேயே சிறந்த மகர் என்பது உம்மு சுலைம் பெற்ற மகர் தான். ஏன் உம்மு சுலைம் என்ன சொன்னாங்க? நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் உங்கள் இஸ்லாத்தையே என்னுடைய மகராக நான் ஆக்கி கொள்கிறேன் என்று சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் அவருடைய இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க? மகராக்கி அவங்க திருமணம் முடித்து கொண்டார்கள். சரி, இப்படிப்பட்ட தாயாருக்கு பிறந்தவங்க தான் யாரு? அனஸ். இன்னொரு சம்பவம் நம்ம வந்து பிரபலமாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த அனஸ்லாவுடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிற சமயத்தில் அனஸ்லாவுடைய தம்பி யாரு? அபூ தல்ஹாவுக்கு பிறந்தவர். அபூ தல்ஹா. அனஸ் வந்து யாரு? மாலிக்குடைய மகனார். அனஸ்லாவுடைய சகோதரர் இருக்கிறார் உமைர், சரிங்களா? அபு உமைர் அப்படின்றவர். அவர் யாருக்கு பிறந்தவர்? அவரை பொறுத்த மட்டிலே அபூ தல்ஹாவுக்கு பிறந்தவர். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் இந்த அனஸ்லாவுடைய தம்பி அபூ தல்ஹாவுடைய பிள்ளை சின்ன குழந்தை அது என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? விளையாடிக்கிட்டு இருக்கும். அதுக்கிட்ட ஒரு சின்ன குருவி ஒன்று இருக்கும். இந்த சம்பவத்தை பிரபலமாக கேள்விப்பட்டிருப்போம், சரிங்களா? சம்பவத்தை பிரபலமாக கேட்டோம். ஒரு சின்ன குருவி வச்சு அந்த அனஸ்லாவுடைய தம்பி நிறுத்திட்டு செய்வார், விளையாடிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிற பொழுது அனஸ்லாவுடைய தம்பி அபு உமைர் ரொம்ப சோகமாக இருக்கிறார், ரொம்ப கவலையாக இருக்கிறார். அப்புறம் சொல்ல கேட்குறாங்க, அபு உமைருக்கு என்னாச்சு? ஏன் ரொம்ப டல்லாக இருக்கிறான்? ஏன் அவன் கவலையாக இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காண்பிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர்களே, அவனுடைய செல்ல பெட்டு, அது அவனுடைய செல்ல பெட், அந்த சின்ன குருவி என்ன ஆயிடுச்சு? இறந்து போயிருச்சு. அதனுடைய துக்கத்தில் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் இவ்வளோ கவலையாக இருக்கிறான் அப்படின்ன உடனே அப்போ நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறான், யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர், யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர். அந்த சிட்டுக்குருவிக்கு பேர் நுகைர்னு பேர் வச்சிருந்தாரு. நுகைர்னு பேர் வச்சு அந்த அந்த அபு உமைர் கூப்பிட்டுருந்தா கூடுவாப்பில். அதான் அபு உமைரே உன் குருவி என்ன ஆச்சு அப்படின்ட்டு நபிகள் நாயகம் சொன்னது செல்லம் என்ன பண்ணாங்க, அந்த அனஸ்லாவுடைய தம்பி எடுத்து என்ன செஞ்சாங்க? பேசினாங்க, சரிங்களா? இந்த அபு உமைர் தான் ஒரு கட்டத்தில் நோய் ஏற்பட்டு என்ன செஞ்சிட்டார்? குழந்தை பருவத்தில் இறந்துடுவார். குழந்தை பருவத்தில் இறந்த அந்த சமயத்தில் தான் அபூ தல்ஹா வெளியூர் பிரயாணப்பட்டிருப்பார். வெளியூருக்கு போன அபூ தல்ஹா ஊருக்கு வருவதற்கு முன்பாக உம்மு சுலைம் தன்னுடைய குடும்பத்தாரில் எல்லாத்தையும் அடைச்சி வச்சு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தை இறந்துருச்சு, என்னுடைய குழந்தை இறந்துருச்சு. இது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான், மிகப்பெரிய ஒரு கஷ்டம் தான் எங்களுக்கு. இதை வந்து என்னுடைய கணவரிடத்தில் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். என்னுடைய கணவரிடத்தில் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு தன்னுடைய குடும்பத்தில் கூட எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? ஆஃப் பண்ணிடுறாங்க. அபூ தல்ஹா எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரயாணம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய மனைவி இடத்துல புள்ள எங்க அப்படின்னு கேட்குறாங்க. புள்ள எங்கன்னு கேட்குறாங்க. புள்ள எங்கேயா தான் இருப்பான், புள்ள எங்கேயாவது இருப்பான், நீ உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு தன்னுடைய கணவரை உபசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் என்ன செய்கிறாரு? தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு இரவு உணவுக்காக அமர்றாரு. சிறந்த முறையில் இரவு உணவை அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாப்பிட வச்சு கொடுக்குறாங்க. அவரும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இரவு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இல்லறம் கூடுறாங்க, சரிங்களா? அதற்கு பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்குறாங்க, அபூ தல்ஹா அவர்களே, ஒரு குடும்பத்தார் இன்னொரு குடும்பத்தார் இடத்துல இரவலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒன்றை கொடுத்து வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கொடுத்து வச்ச அந்த குடும்பத்தார்கள் அவரிடத்தில் தாங்கள் கொடுத்த அந்த இரவலை, தாங்கள் அடமானமாக வச்சுருந்த அந்த பொருளை திரும்ப கேட்குறாங்க. கேட்கக்கூடிய சமயத்தில் இவங்க கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுத்துருமா? இரவலாக கொடுத்ததை அவங்க கேட்குறாங்க. அந்த பொருளுக்கு உரிமையானவர்கள் நம்ம கிடையாது, நம்மக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. கொடுத்தவர் இப்போ திரும்ப கேட்குறாங்க, நாம் கொடுக்கணுமா வேண்டாமா? அபூ தல்ஹா கேட்குறா, அது எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? கொடுத்தவர் கேட்டால் நாம் எப்படி அதை கொடுக்காமல் இருக்க முடியும்? நாம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ட்டு. அப்படி என்றால் உங்கள் மகன் விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்கள் மகன் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து கொள்ளுங்கன்னு ஒரு பயங்கரமான ஒரு கோவம் வந்துருச்சு. பயங்கரமான ஒரு கோவம் வந்திருந்தே நான் பிள்ளையை தேடிட்டு இருந்தேனே, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, என்னத்தை நீ மறைக்கிற அப்படி சத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ உம்மு சுலைம் என்ன சொல்கிறாங்க, பிள்ளை வந்து என்ன செஞ்சிட்டான்? இறந்துட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளையோட என்ன செஞ்சிட்டான்? கைப்பற்றி கொண்டான். எங்கேருந்து வந்தானோ எங்கேயே போயிட்டான், எங்கேருந்து மட்டும் வந்தானோ அங்கேயே போயிட்டான். யார் நமக்கு கொடுத்தானோ அவன் செஞ்சிட்டான், நம்முடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டான் அப்படின்னோடனே அடுத்த நாள் விடிஞ்ச உடனேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நேரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெரும் கோபத்தோடு என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போயிட்டு நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? இறுதியாக அந்த அபூ தல்ஹா இடத்துல சொல்கிறாங்க, நேற்று இரவு நீங்கள் ரெண்டு பேரும் கூடுனீர்களா? நேற்று இரவு நீங்கள் ரெண்டு பேரும் கூடுனீர்களா? அப்படி கூடிய பட்சத்தில் பாரக்கல்லாஹு லக்கும் ஃபி காபிரி லைலத்திக்குமா, நேற்று இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். நேற்று இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்ய செய்கிறாங்க. நபிகள் நாயகம் துவா செய்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் அப்துல்லா இப்னு அபூ தல்ஹா. அப்துல்லா இப்னு அபூ தல்ஹா. இந்த அப்துல்லாவை பொறுத்த மட்டும் அவருக்கு 9 பிள்ளைங்க. அந்த 9 பிள்ளைகளும் ஹாஃபில்கள். அந்த 9 பிள்ளைகளும் ஹாஃபில்கள் என்று என்ன செய்கிறாங்க என்பதை என்ன செய்ய முடியுது, நம்மளால் வரலாற்றில் பார்க்க முடியுது. ஆக இப்படிப்பட்ட ஒரு தியாக பெண்மனுடைய பிள்ளை தான் யாரு? அனஸ் ரலியல்லாஹு. அதனால் நாம் இதுக்கு முன்னாடி 4 நாட்களாக
இளம் சஹாபாக்கள் என்ற அவருடைய வீரத்தை குறித்து, தியாகத்தை குறித்து, அர்ப்பணிப்பை குறித்து, ஈமானை குறித்து, இறையச்சத்தை குறித்து நாம் பார்த்துருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டியது ஏராளம் இருக்குது. இதுவெல்லாம் நம்மளுடைய பிள்ளையிடத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அதை அவரிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். அந்த ஈமான் தந்தை இடத்திலிருந்து தாய் இடத்திலிருந்து போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அந்த தந்தை இடத்திலிருந்து தாய் இடத்திலிருந்து போகக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்யணும், அவங்க இருக்கணும். எந்த அளவுக்கு அனஸ்ல அவங்க மாறினாங்க அப்படின்னா, அபூ ஹுரைரா சொல்லி காண்பிக்கிறாங்க, மா ரஐது அஹத்தன் அஷ்பஹ பி ஸலாத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மின் இப்னி உம்மு சுலைம். அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகனார் அனஸை காட்டிலும் வேற ஒருவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகைக்கு நேர்த்தியாக தொழக்கூடிய ஒருவரை நான் பார்த்ததில்லை. அபூ ஹுரைரா சொல்றாங்க, அனஸ்லா அவர் தொழக்கூடிய தொழுகை என்பது அச்சசலாம் அப்படியே ரசூலுல்லாஹி நின்று தொலை வச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ரசூலுல்லாஹி நின்று தொலை வச்சா எப்படி இருக்குமோ அப்படி எப்படி இருக்கும். அனஸ்லா தொலை வைக்கும் போது தொழும்போது இருக்கும் என்ன பண்ணுறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. சரிங்களா? அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட சில அந்தரங்கமான மார்க்க அறிவுகள் என்பது இவர் மூலமாகத்தான் நமக்கு வந்திருக்கிறது. பொதுவெளியில் நபிகள் நாயகம் சம்பந்தமான ஹதீஸ்கள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, உபதேசங்கள் இருக்கிறது. சில குடும்ப ரீதியான அந்தரங்க ரீதியான சில ஹதீஸ்கள், அதுவும் இந்த உம்மத்துக்கு தேவைப்படக்கூடிய சட்டங்கள், அதுவும் இந்த உம்மத்துக்கு தேவைப்படக்கூடிய சட்டங்கள். அப்படிப்பட்ட அந்த சட்டங்கள் அவைகள் எல்லாம் இந்த உம்மத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு செஞ்சிருக்கிறான். இவரை வழிகோலாக அல்லாஹ் சுப்ஹானஹு ஆக்கியிருக்கிறான். இவர் மூலமாக வந்த செய்தி தான் ஒரே இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அத்தனை மனைவி மாடத்தில் செஞ்சிருக்காங்க, சென்று வந்திருக்கிறார்கள். ஒரே இரவிலே அவருடைய 9 மனைவி மாடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வந்திருக்கிறார்கள் என்கிற இந்த ஹதீஸ் அல்ல, இதை ஒத்த இது போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறம் சம்பந்தப்பட்ட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார் சம்பந்தப்பட்ட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் அந்த கணவன் மனைவிக்குள் என்ன நடக்கிறது, ஏன்னா அதுவும் வேண்டியதில்லை. ஏன்னா நாமளும் குடும்பம் நடத்தி ஆகணும். கணவன் மனைவியாக நம்ம வீட்டுக்குள்ளே வாழ்கிறோம், வெளியில் மாத்திரமா வாழ்றது கிடையாது. இஸ்லாம் என்பது வெளியில் உள்ளது மாத்திரம் கிடையாது, குடும்பத்தில் உள்ளதும் இஸ்லாம். அப்போ இந்த குடும்பத்தில் எப்படி ஒரு கணவன் வாழ வேண்டும், மனைவி வாழ வேண்டும், அவங்களுடைய என்ன சொல்கிறது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்துள்ள பெரும்பான்மையான ஹதீஸ்கள் அனஸ் அவர் மூலமாக இருக்குது, நமக்கு வந்திருக்கிறது. அனஸ் அவங்க சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 98 வயதுக்கு நெருக்கமாகவும் அல்லது 103 வயதில் அவங்க இறந்தாங்க என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த அனஸ் அவர்களை பொறுத்த மட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய 20வது வயதிலேயே, அதாவது இழந்திருந்தாலும் அவருடைய 20வது வயதிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிருந்தாலும் தான் மௌத்தா போகிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகமாகவே இருந்திருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவங்க ஒரு மோதிரத்தை மாட்டியிருந்தாங்க. அந்த மோதிரத்தில் என்ன வாசம் பதுக்கப்பட்டிருக்கும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லா என்கிற இந்த வார்த்தை இடம்பெற்ற அந்த மோதிரத்தை தான் அனஸ் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஆயுள் முழுவதும் கடைசி காலம் செஞ்சாங்க, அணிஞ்சிருந்தாங்க. அவங்க பைத்துல் ஹலானா டாய்லெட் ரெஸ்ட் ரூம் என்று போவாங்க அப்படின்னா அந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போவாங்க என்று அப்படிங்கிறது நம்மளால் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. ஆக இப்படியாக அன்பார்ந்த சகோதரிகளே, அனஸ்லாவுடைய வாழ்க்கை குறித்து இன்னும் நாம் நிறைய தெரிய வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் நாம் பார்த்துக்கூடிய இந்த விஷயங்களே அனஸ்லா அவர்கள் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து மார்க்கம் கற்றவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு அதீத அன்பு வைத்திருந்தவர் என்பதை நம்மளால் புரிய முடியும். ஆக அப்படிப்பட்ட மார்க்க ஈடுபாடு உடைய நபியை நேசிக்கிற நம்முடைய இளம் சமூகமும் உருவாவதற்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக.